ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 100 மார்க் எக்ஸாமு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 1 மார்க் கொடுத்துருக்காங்க. சரியான விடையினை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க பொறுத்துக இருக்குது. அதே மாதிரி 2 மதிப்பெண் வினா, தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது, ஓவிய எழுத்து என்றால் என்ன, ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார். நெக்ஸ்ட்டு சான்றோருக்கு அழகாவது எது, அதிகமாக உண்பதால் ஏற்படும் தீமைகளாக கவிமணி கூறுவது யாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை, யாருடைய உள்ள மாணிக்க கோயில் போன்றது ரொம்ப முக்கியம். திருவிகா சங்ககால புலவர்களாக குறிப்பிடவர்களுடைய பெயர்களை எழுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4x2 8, எழுவாய் வேற்றுமையினை விளக்குக, 4ஆம் வேற்றுமை உணர்த்தும் பொருள் யாவை, எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, வினைமுற்று என்றால் என்ன, மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றது, எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன. அடுத்து அடிப்படாமல் எழுதுக, வாழ்க்கை நிரந்தரம் என தொடங்கும் தமிழ்மொழி வாழ்த்து பாடல் திருக்குறள் இருக்குது. அடுத்து 4x4 16, தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுது. ஓடையின் பயன்களாக வாணியதாசன் கூறுவன யாவை, ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை, நோயின் வகைகள் அவற்றை தீர்க்கும் வழிகள் பற்றி நீலகீசி கூறுவன யாவை. நீதிநெறி விளக்கப்பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்துள்ளது. தமிழ் வழி கல்வி பற்றி திருவிகா கூறுவனவற்றை எழுதுக. அது கீழே பார்த்தோன்னா ஏதேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையிலி. பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன, இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்துள்ளது. அதே மாதிரி தாய்மண் மீதான செவ்விந்தியர்கள் பற்றி குறித்து சியாடல் கூறுவன யாவை. கதை பகுதி பொறுத்த வரைக்கும் வெட்டுக்கிளியும் சருகுமானம் நல்லா படிச்சுக்கோங்க. கட்டுரை 1க்கு மட்டும் விடையிலி. நூலகம் நான் விரும்பும் புலவர். விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனுக்கு பாராட்டு கடிதம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.